அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி அண்ட் பயாலஜி ஆஃப் இயர்லி ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம 12th அப்லோட் பண்ணியிருந்தோம், 11th வந்து கேட்டாங்க. கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன். நமக்கு பயாலஜி பாட்டனி படிக்கிறதுக்கான டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் டைம் ஆஃப் இயர்லி டைம் டேபிளில் 2 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. நல்லா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் எக்ஸாம் டேட் இதெல்லாமே தள்ளி வச்சதுனால இப்போ லீவே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே அண்டு சண்டே தான். மோஸ்ட்லி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 நாள் அதுக்கு எல்லாமே ஸ்டடி வந்துச்சு எக்ஸாம் டைமில். அது தள்ளி வச்சதுனால அதனால் முன்கூட்டியே நீங்கள் வந்து இதை படிச்சிருப்பீங்க. நீங்கள் பயாலஜி பாட்னி படிக்கல அப்படின்னா சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க. நமக்கு வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 35 மார்க்ஸ் வந்து என்னது பாட்னிலையும், அதுக்கடுத்து 35 மார்க்ஸ் வந்து என்னது பண்ணுவாங்க சுவாலஜிலையும். நமக்கு வந்து தெரியும் கொஷின் பேட்டர்னு. கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ட்ரா கொஸ்டின் சரிங்களா. கண்டிப்பாக பயாலஜி பாட்னி சுவாலஜி இந்த 3 சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் அது கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அப்படி இல்லைன்னா அது கொஸ்டின் பேப்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து என்னது சொல்லலாம். ஏன்னா எவ்ரி இயர் பப்ளிக் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை எவ்ரி யூனிட் டெஸ்ட்டு எந்த டெஸ்ட் எடுத்தாலும் சரி, பயாலஜி ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரா கொஸ்டின் இருக்கிற மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது 5 மார்க்ஸாக இருக்கலாம், 2 மார்க்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து என்னது 3 மார்க்ஸாக இருக்கலாம். லாஸ்ட் டைம் பிளான்ட் செல்லோட தாவர செல்லோட அமைப்பு இதெல்லாமே 5 மார்க்ஸ்லையுமே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. படம் வரைஞ்சி பார்ட்ஸ் லேபிள் பண்ணால் 5 மார்க்ஸ் பி குரூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஒரு டைம் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தாவர செல்லோட படம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ட்ரா கொஷின்ஸ் வந்து வரைஞ்சிக்கிங்க. ட்ரா பாட்னி அண்ட் சுவாலஜியில் பார்க்குறப்ப பாட்னியில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ராஸ் நமக்கு இருக்குது. சுவாலஜிலையும் அதே மாதிரி நிறையா இருக்குது. அந்த ஃபஸ்ட் இதில் வந்து திசுக்களோட அமைப்புலாம் நம்ம படிப்போம் சரிங்களா. அந்த டிஷ்யூ சிஸ்டத்தில் படிப்போம். அது எல்லாமே படிச்சிங்க. பிளட் செல் வந்து அதை வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து கண்ணோட அந்த டயக்ராம் வந்து என்ன பண்ணி வரைஞ்சிக்கிங்க. மூளை, இதயம், அதுக்கடுத்து கிட்னியோட ஸ்ட்ரக்சரெலாம் என்ன பண்ணிங்க வரைஞ்சி பார்த்துங்க. அதே போல் தவளையோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே வரைஞ்சி பார்த்துங்க சரிங்களா. உங்கள் ஸ்டாஃப் இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் இதெல்லாமே வரைஞ்சி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வரைஞ்சி பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரா எது கேட்பாங்க அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் ட்ரா மட்டுமே சொல்லுவோம். ஏன்னா சிம்பிளாக படிக்காமலே வாங்கக்கூடிய மார்க்ஸ் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். வரைஞ்சி பார்த்து என்ன பண்ணுறோம் வரைஞ்சி மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டுனா அதெல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் ஈஸியாக இருக்கும். அதனால் படம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அது 5 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து டிஃபைன் வர கொஷின்ஸ் எதாச்சும் இருந்தால் அதெல்லாமே படிச்சிருங்க. முக்கியமானது டிஃப்ரென்ஸ் பெட்வீன் இல்லாமல் நமக்கு ஒரு கொஷின் பேப்பர் வந்து என்னது இருக்க முடியாது. வேறுபாடுகள் அப்படிங்கிற கொஷின்ஸு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் வந்து ராடு செல், கோன் செல்ஸ், குச்சி, கூம்பு செல்கள் இதெல்லாமே போன வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதே போல் பாட்னியில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தாவர செல், விலங்கு செல் இருக்குது, ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம் இருக்குது, ப்ரோகேரட்டிக், யூகேரட்டிக் இருக்குது, கிராம் நேர், கிராம் இது இருக்குது, சாற்றுக்கட்டை, வயற்கட்டை இதெல்லாமே இருக்குது, ஹார்ட்வுட்டு, சாஃப்ட்வுட்டு இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ரெசிம், சைமோஸ் இருக்குது. இந்த மாதிரி அதே போல் 14வது லெசன் வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒளி சுவாசம், இருள் சுவாசம் இதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 13வது லெசனில் ஒளிச்சிருக்கு. அந்த லெசனில் PS1, PS2, ஒளி பாஸ்பரிகரணம், அதில் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம், சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் இந்த மாதிரி வேறுபாடுகள் கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பாட்னியில் இதில் வந்து வேர் தண்டியிலையோட வேறுபாடு, ஒரு வித்திலை இரு வித்திலைக்கான வேறுபாடு, மோனோகாட் டைகாட்டோட வேறுபாடு, அதே மாதிரி சுவாலஜிலையும் அதே போல் தான் சரிங்களா. இது எல்லாமே நிறையா வேறுபாடுகள் இருக்குது. திறந்த வகை இரத்த ஓட்டம், அந்த மூடிய வகை, அதுக்கடுத்து உட்சுவாசம், வெளி சுவாசம் இந்த மாதிரி வேறுபாடுகள் கொஷின்ஸ் எங்கெங்கெல்லாமே இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாட்னியில் முக்கியமானது ஃப்ளோரல் டயக்ராம். இந்த ஃப்ளோரல் டயக்ராமை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் இருக்குது. அது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக 100% நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் 5 மார்க்ஸில். பயாலஜிக்கு ஒரு சில டைம் ஃப்ளோரல் டயக்ராமில் கேட்குறாங்க, இல்லைனா வேறு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க கேட்குறாங்க. அதனால் 5வது லெசனில் ஒரு 5 மார்க்கு பியூர் சயின்ஸ் 5 பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது புக் பேக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து முக்கியமான கொஷின் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். பியூர் சயின்ஸுக்கு அண்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சுவாலஜிக்குமே நம்ம கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் தரேன். அதனால் அதை படிச்சிங்க. நீங்கள் வந்து கிளைட்டோரேட்டர்னேஷியா, டாட்ரா மெட்டல் இதோட ஃப்ளோரல் டயக்ராம் வரைஞ்சி பார்த்துங்க. ஒரு சில டைம் 3 மார்க்ஸுமே ஃப்ளோரல் டயக்ராம் மட்டுமே கேட்குறாங்க. எக்ஸ்ப்ளனேஷனே எழுதுனா 5 மார்க்ஸு. அந்த
மஞ்சரி, மலர், அல்லிவட்டம், புள்ளிவட்டம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த படத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம். ஃப்ளோரல் ஃபார்முலா வச்சு என்ன பண்ண போகிறோம் எழுத போகிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. அதனால் மலர் வரைபடம் அப்படிங்கிறது என்ன பண்ணிங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து கேரக்டர் பண்புகள் அப்படிங்கிறக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடுங்க படிச்சிருங்க சரிங்களா. எங்கெங்கெல்லாம் பண்புகள் வருதோ பயன்கள் யூசஸ் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. சிக்னிஃபிகன்ஸு ஆர் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாமே படிச்சிருங்க. இப்போ சுவாலஜி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட என்ன ஃபங்க்ஷன் சரிங்களா, அது கேட்பாங்க. பயன்கள் என்னென்ன அந்த மாதிரிலாம் இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி தண்டோட பண்பு என்ன, அதோட பயன்கள் என்ன, இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன இருக்குது அதனால் இருக்குது. அதனால் பண்பு பயன் இந்த மாதிரியான கொஷின்ஸ் படிச்சிருங்க. முக்கியத்துவம்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. இதுலேருந்து தான் நமக்கு என்ன பண்ண வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வரும் சரிங்களா. நமக்கு மோஸ்ட்லி பயாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பியூர் சயின்ஸ்னால் கொஞ்சம் கம்மி. நமக்கு 70 மார்க்ஸ் எழுதுவாங்க பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால். அதே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால் 35 மார்க்ஸுக்கு என்ன பண்ணோம் ஸ்கோர் பண்ணோம். ஆனால் அதே 15 லெசன் தான், அதே 12 லெசன் தான் சரிங்களா. ஒரு லெசன் மட்டும் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து என்னது சேம் தான். கண்டென்ட்டு 1 or 2 பேஜஸ் மட்டும் இன்க்ரீஸாக இருக்கும் பியூர் சயின்ஸுக்கு, மற்றபடி சேம் தான். அதனால் இதில் எல்லாத்துலேயும் நம்ம படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்ஸ் நம்ம வந்து படிக்கிறதுக்கு புக் பேக் 1 மார்க் விட்டால் வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி புக் பேக் 1 மார்க் தான் மோஸ்ட்லி இது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு 5 இந்த மாதிரி தான் இருக்குது. 7 1 மார்க்ஸில் 8 1 மார்க்ஸில் 7 அல்லது 6 1 மார்க்ஸ் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா புக் பேக் கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்ஸ் என்ன பண்ணுறங்க தெளிவாக படிச்சிருங்க. போத் பாட்னி அண்ட் சுவாலஜிக்கு எல்லாத்துக்குமே புக்லேயே ஆன்சர்ஸ் இருக்கும். பயாலஜி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் புக்கு தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் 1 மார்க்கே படிக்க மாட்டேங்கிறாங்க. இன்டீரியர் நிறைய கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதே இல்லை. 1 மார்க்ஸை வந்து பார்த்துக்கலாம், நம்ம வந்து எக்ஸாம் டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. 16 மார்க்ஸ் பயாலஜியை பொறுத்த வரைக்கும். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே 15 1 மார்க்ஸ் தான். நமக்கு வந்து 16 1 மார்க்ஸ், ஒரு 1 மார்க் எக்ஸ்ட்ராவே இருக்குது பாட்னி அண்ட் சுவாலஜியில். அதேமாதிரி 2 1 மார்க்ஸ் டஃப்பாக இருக்கும், அது இன்டீரியராக இருக்கும் படிக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து தான். அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின் சரிங்களா. மோஸ்ட்லி 5 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட் லெசனில் என்ன பண்ணலாம் 5 மார்க்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லெசனில் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 13 14 அந்த 2 லெசனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து டாக்ஸானமி லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து செல் பயாலஜி லெசன்லேருந்து என்ன பண்ணலாம் ஒரு 5 மார்க்ஸ். இந்த 4 5 மார்க்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா எதிர்பார்க்கலாம். அதே பியூர் சயின்ஸ் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 5 மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம அதில் 5 தான் எழுதணும். அதனால் எல்லா லெசனுமே எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. அதே போல் அந்த செல் உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. 15வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. அதுக்கடுத்து 13 14 இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் உண்டு. அடுத்த வீடியோவில் எந்தெந்த லெசனில் 5 மார்க்ஸ் வந்து பியூர் சயின்ஸ்க்கு மட்டும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே போல் பயோசுவாலஜிக்கும் அதே போல் தான் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு 2வது லெசன்லேருந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் லெசன் இருக்குது 12வது லெசனு, அதில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து இதயம் மூளை இந்த மாதிரிலாம் நம்ம அதெல்லாமே படிக்கிறோம். அதுலேருந்து நம்ம ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். அதனால் அது எல்லாமே படிங்க, டிவைட் பண்ணி படிங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து 8 லெசன் வந்து குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து 4 லெசன் வந்து மிட்டமுக்கு படிச்சிருப்போம். மீதி இருக்கக்கூடிய 3 லெசன் வந்து படிச்சிருக்க மாட்டோம். அதை இப்போ தான் என்ன பண்ணுவோம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதனால் குவார்ட்டர்லி போர்ஷனுக்கு பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் சுவாலஜிலையும் அதே மாதிரி தான் 8 லெசன் வந்து நம்ம குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்போம். மீதி 4 லெசன் வந்து இப்போ படிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம். அதனால் இந்த 4 லெசனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 4 லெசனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் வந்து நிறையா இருக்குது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 லெசன் வந்து என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் நீங்கள் இந்த சாட்டர்டே சண்டே 2 நாளைக்கு கூட என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது டஃப்பாக தெரியுதுன்னு பாருங்கள், மேக்ஸா ஆர் பயாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போதைக்கு 50% கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி படிச்சிருங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு 50% ஆல்ரெடி படிச்சிருந்தா 70% வந்து என்ன பண்ணுறங்க கம்ப்ளீட் பண்ணுறங்க. அதுக்கடுத்து
மீதி 20% இதெல்லாமே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அப்போ என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம். அதனால் லெசன் வைஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறீங்க. லாஸ்ட்டு 4 லெசன் அதை படிச்சுட்டா திருப்பி அதுலேருந்து ரிவிஷன் தான் பண்ணணும். திருப்பி முதல்லேருந்து என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க. நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்படின்னு தெரியும். 70% ஆஃப் மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேயும் 30% வந்து இன்டீரியர்னு கேட்பாங்க. ஒரு இன்டீரியர்னால் ரொம்ப இன்டீரியர்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் கொஸ்டின் எடுக்கவங்களுக்கே தெரியும் இதில் ரொம்ப இன்டீரியர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் மோஸ்ட்லி 11th பயாலஜியுமே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு தான் படிப்பீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே படம் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வரைஞ்சி பார்த்துங்க. வேறுபாடு, பண்பு, பயன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸாவது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க படிச்சுருங்க. நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இந்த கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுங்க. படம், வேறுபாடுன்னு வரக்கூடிய கொஷின்ஸு, பண்பு, அதுக்கடுத்து பயன்கள் இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு அந்த பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லெசனை வந்து செப்பரேட் பண்ணி பிரிச்சுருங்க. 15 லெசன்ஸ் வந்து இருக்குது. 3 டிவிஷனாக பிரிச்சுருங்க. 1 to 5A, 6 to 10, அதுக்கடுத்து என்னது 11 to 15 அப்படின்னு சொல்லி படிச்சுருங்க. இப்போது இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு மினிமம் ஒரு 7 லெசன் 50% வந்து படிச்சுருங்க. அந்த 7 லெசன் உங்களுக்கு எது படிக்காமல் இருக்கீங்களோ அதுவாக டிவைட் பண்ணிங்க. அதேமாதிரி சுவாலஜியில் 12 இருக்குது அப்படின்னா 3ஆக பிரிச்சிங்க. 3 பார்ட்டாக 1 to 4, 5 to 8, அதுக்கடுத்து 9 to 12 அப்படின்னு சொல்லி பிரிச்சுருங்க. அதில் 50% இப்போதைக்கு படிச்சிருங்க. ஒரு 6 லெசன் கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஏன்னா நம்ம குவார்ட்டர்லிக்கு எப்படியா இருந்தாலும் படிச்சிருப்போம், சரிங்களா? அது எந்தெந்த லெசன் உங்களுக்கு தெரியும். அந்த படித்த லெசனை விட்டுட்டு படிக்காத லெசனை இப்போதைக்கு என்ன பண்ணுறங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அப்படிங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிறது முக்கியம். நம்மளோட பப்ளிக் மார்க் தான் எல்லாத்துக்குமே சொல்லுவோம். அதனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா எல்லாமே படிச்சிருங்க. நான் ஓரளவுக்கு தான் படிப்பேன், இல்லை சுமாராக தான் படிப்பேன் அப்படின்னா 50% ஆஃப் போர்ஷன்ஸாவது இப்போ படிச்சிருங்க. இப்போது 50, அடுத்த ரிவிஷனுக்கு வந்து ஒரு 20, அடுத்த ரிவிஷனுக்கு ஒரு 20 இந்த மாதிரி படித்தா பப்ளிக் எக்ஸாமில் 100% ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். கொஞ்சம் குறைவாக மெதுவாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான மெத்தடை வந்து என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி படிங்க. ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். நம்ம முக்கியமான கொஷின்ஸ் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.